தீர்ப்பை உள்வாங்கி அதாவது நீதிமன்றத்துடைய மெஜஸ்டி அதுல தான் இருக்கு. தாமதத்திற்கு ஆன்சர் பண்ணாங்க. 30 நாட்களில் முடிக்க வேண்டும் என்ற கட்டளையிட்டார்கள். 30 நாள் இன்வெஸ்டிகேஷன் டைம். ஆக மொத்தம் 20/8/25க்குள்ளார சார்ஜ் ஷீட்டை கன்சர்ன் கோர்ட்ல நீ ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பாகம். அந்த சிபிஐ உடைய அதிகாரி பொறுப்பேற்றவுடன் ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியல்கிட்ட வந்து அதுல கேஸ் இன்வெஸ்டிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் அதுல இருக்கு, அது அவங்களுக்கு போகக்கூடாது என்று செந்தில் வழக்கறிஞர் கூறினார் என்பதை கூற விரும்புகிறேன். இப்ப சேனல்ல மட்டும்தான் அவர் பேரை பயன்படுத்துறேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த 302 எஃப்ஐஆர் சேர்த்து இந்த 303 எஃப்ஐஆரோட இணைந்து சிபிஐக்கு போயிடுச்சு. இப்ப நிக்கிதாவை பாதுகாக்க வேண்டியது, நிக்கிதாவை விசாரிக்க வேண்டியது, நிக்கிதா மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐ உடைய பொறுப்பா மாறிடுச்சு. விடவே மாட்டோம், கடைசி வரைக்கும் விட மாட்டோம். உயர் காவல்துறை அதிகாரிகள் இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தயவுசெய்து அது மாதிரி பொய்யை வந்து பரப்பி அவர்களே செய்து விட்டார்கள் என்று இந்த தயவுசெய்து இந்த வழக்கில் சொல்ல வேண்டாம். குறைந்தபட்சம் 3 அதிகாரிகளுக்கு பங்கு இருக்கு. அதான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்றோம், சிபிஐக்கு அனுப்பி கை கழுவி அடுத்த வேலைக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு இன்னும் சில பணிகள் இருக்கு. ஒன்று, அஜித்குமார் பேர்ல சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான நேரம் இது. வணக்கம், இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான மனித உரிமை செயல்பாட்டாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஹண்டி டிபன் அவர்கள். சார் வணக்கம். 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 அஜித்குமார் வழக்கில் அடுத்த அப்டேட் என்னன்னு ஒரு இது நேற்றே வாதப்பிரிவு வாங்க போயிருக்கிறது. இன்னைக்கு என்ன சார் அப்டேட்டு? அதாவது நேற்று உயர்நீதிமன்றத்தில் நடந்தது தான் அப்டேட். ஒரு நீதிமன்றம் உடனடியாக செயல்பட்டால், குறிப்பாக சித்திரவதை அரங்கில் எவ்வளோ மாற்றத்திற்கான செயல்பாடுகள், நீதிமன்றத்துடைய தலையீடு நடக்கும் என்பதை காட்டியிருக்கு இந்த வழக்கு. சம்பவம் நடந்தது 28ஆம் தேதி இரவுலேருந்து 29ஆம் தேதி காலை வரை நடந்தது. 27ஆம் தேதி இரவுலேருந்து 28ஆம் தேதி இரவு வரைக்கும் சித்திரவதை, இறந்துடுறாரு, நடக்குது. 29 போஸ்ட்மார்ட்டம். 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் இருக்கிறோம். 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் அனைத்து விஷயங்களும் தொகுத்து எந்த பிசுறும் இல்லாமல் எடுத்து வைக்கிறோம். ஒரு ஒரு சிசிடிவி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுக்குறோம். அந்த வீடியோ மட்டும் தான் ரகசியமாக வச்சுருந்தோம். இப்போ நீதிமன்றத்துக்கு கண்ணுற்ற சாட்சியம் கிடைக்குது, சாட்சிகள் நிற்கிறாங்க, அஃபிடவிட் இருக்குது, மனசாட்சி தொடப்படுகிறது. அந்த மனசாட்சியை தொட்ட மனசாட்சியை விட்டுவிடக்கூடாது. இன்னும் ஆழமாக 2 விஷயம் செய்யணும். ஒன்று, தகவலை இன்னும் சேகரிக்கணும், தகவல் அடைவதற்கு முன்பு சேகரிக்கணும், சாட்சியங்களை சேகரிக்கணும். இந்த 2 பொறுப்பை அந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் செய்த நல்ல விஷயம் என்னவென்றால், ஒரு நேர்மையாக வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நீதிபதி அவர்கள் தேர்வு செய்து, மதுரை மாவட்டத்தினுடைய நீதிபதி அவர்கள் நியமனம் செய்து 8ஆம் தேதிக்குள்ளார அறிக்கை கொடுன்றாங்க. அவருக்கு எத்தனை நாள் கொடுக்குறாங்கன்னா, 2ஆம் தேதி, 3, 4, 5 இந்த 4 நாட்களில் அவர் 25-30 சாட்சிகளுக்கு மேல் விசாரிச்சிட்டார். இந்த 4 நாளில் அவர் செய்த பணியை 6ஆம் தேதி 7ஆம் தேதி அறிக்கைகள் சமர்ப்பித்து தயார் பண்ணி 8ஆம் தேதி காலையில் ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து அறிக்கையை கொடுத்துட்டார். ஸோ நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முதல்ல அவங்க பார்த்தது அந்த அறிக்கையை பார்த்தார்கள். நீண்ட நேரம் வாசித்தார்கள், குறிப்பு எழுதி கொண்டார்கள். கண்டிப்பாக அவர்கள் மனசாட்சியை தொடக்கூட பல விஷயங்கள் அதில் இருக்கும் தெரியும். காரணம், அந்த அறிக்கைக்கு பின்னே எங்களுடைய வழக்கறிஞர்கள் கணேஷ்குமார், இந்த மனுதாரர் நம்ம கார்த்திக் ராஜா இருவரும் அந்த 2, 3, 4, 5 இந்த ஆகிய நாட்களில் எல்லா சாட்சிகளையும் கொண்டு வந்து அவர் முன் நிறுத்தியது அவர்கள்.
அவர் எங்கேயும் போய் சாட்சிகளுக்காக சம்மன் அனுப்பி அழைக்க வேண்டிய தேவையே இல்லை. எல்லாத்தையும் உதவியது வந்து அந்த இளம் வழக்கறிஞர்கள். ஒரு இளம் வழக்கறிஞர்கள் இவ்வளோ பணி செய்ய முடியும் என்று எடுத்துக்காட்டு தான் இதில் முக்கியம். எங்களை போன்றவர்கள் அவர்களுடைய வாய்ஸாக பேசுகிறத தவிர வேலை செய்தவர்கள் அந்த இளம் வழக்கறிஞர் என்று பெருமையுடன் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அதிகமான இளம் வழக்கறிஞர் இது மாதிரி நீதிக்கான பயணத்தில் முன்வர வேண்டும் என்றதுக்கு உதாரணம் கணேஷ்குமாரும் அந்த தம்பி கார்த்திக் ராஜாவும். நீதிமன்றம் அந்த அறிக்கையை படித்த பிறகு அரசினிடம் அரசு மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு அஜ்மல் கான் அவர்கள், அரசினுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்குறார். அதில் சில டாக்குமெண்ட்ஸும் கொடுக்குறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, கொடுத்தாச்சா, அதர் சைடுக்கு கொடுத்தாச்சான்னு நீதிபதிகள் கேட்குறாங்க. அவரும் கொடுத்தாச்சான்னு கேட்குறாரு. அதனால் அஜ்மல் கான் அவர்களுக்கு அதை எங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றது அவருடைய வார்த்தை காட்டியது. ஆனால் அங்கே இருந்த அரசு வழக்கறிஞர்கள் அதை கொடுக்கவில்லை. எழுந்து அஜ்மல் கான் லீட் பண்ணுற வழக்கில் அரசு வழக்கறிஞர் இன்னொரு குற்றவியல் வழக்கறிஞர் எழுந்து அதில் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, அது அவங்களுக்கு போகக்கூடாது என்று செந்தில் வழக்கறிஞர் கூறினார் என்பதை கூற விரும்புகிறேன். உங்கள் சேனலில் மட்டும்தான் அவர் பேரை பயன்படுத்துகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் இது போன்ற ஒரு போக்கு அரசுக்கு இருக்கு? அரசுடைய மூத்த வழக்கறிஞர் ஏஐஜி நம்பர் 1 இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆர்கியூ பண்ணுறாரு, கொடுக்குறாரு, ஒரு பொசிஷன் எடுக்கிறாரு. அரசுடைய பொசிஷன் மதிக்கிறோம், எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, அதையும் சொல்ல போறேன். ஆனால் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க கூடாது என்ற போக்கு ஏன் உங்களுடைய அரசு வழக்கறிஞர்கிட்ட பிரிச்சிருக்கீங்க? இதுதான் இந்த திமுகவில் நடக்கக்கூடிய தவறு என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன உலக ரகசியங்கள் இருக்கா? நான் கேட்கிறேன், அதுல ஏதோ உலக ரகசியங்கள் ஏதோ இருக்கா? அதுல யாரோ 200 கோடி ரூபாய் யார் வீட்லயோ திருடி போன சமாச்சாரம் அதுல இருக்கா? இல்ல குற்றவாளிகள் யார் என்ற பேர் பட்டியல் அதுல போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி ஏதோ ஆய்வு பண்ணீங்களா நீங்க? இந்த ஆஃபீஸர் தான் சொன்னார், அந்த ஆஃபீஸர் சொன்னார்னு இருக்கா? இல்லை உங்கள் ஏடிஜிபி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? புரியவே இல்லை. எனக்கு அதில் ஆழ்ந்த வருத்தம் இருக்குது. யார் மேலேனா அரசு தரப்பில் ஆஜராகக்கூடிய குற்றவியல் வழக்கறிஞர் மேலே. உங்கள் மென்டாலிட்டியை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறேன். பி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட். நீதிமன்றத்துடைய ஆஃபீஸர்ஸாக நடங்க தவிர கட்சியினுடைய தொண்டர் மாதிரி நடக்காதீங்க என்று கேட்கிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். இனியா கோர்ட் அதை வாங்கிக்கிட்டு சிபிஐக்கு ஒப்படைக்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. 1ஆம் தேதி ஆர்டர் போட்டாங்க, இனி 8 ஆயிடுச்சு. அதனால இதை மாற்ற வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நீதிமன்றம் வந்தது. எனக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் சொன்னேன், சொல்ல வேண்டிய ஆமா, நான் இப்போ காரணங்களை சொன்னேன். என்னுடைய எளிமையான குரலுடன் நான் இந்த பிரச்சனையை நாட வரேன். ஏற்கனவே நீங்க முடிவு செய்தது தெரியுது, அரசு முடிவு செய்து, அரசுக்கு முடிவு செய்யறதுக்கு தனக்கு காரணங்கள் இருக்கு. ஆனா நான் சொல்ல வேண்டியது, ஏற்கனவே இந்த சிபிஐயிடம் ஒப்படைத்தது இதே டிவிஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் சிடி செல்வம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்டெர்லைட் வழக்கு 7 ஆண்டுக்கு முன்பு அனுப்பப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யார் வந்து பாதிக்கப்படுறா, யார் வந்து பாதுகாக்கப்படுகிறார்கள்? உயர் காவல்துறை அதிகாரிகள் மற்றவர்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், தாசில்தார்ஸ் இவங்க பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆகவே இது வந்து சரியில்லை அல்ல என்ற விஷயத்தை வலியுறுத்தினேன். அது ஒரு உதாரணம்னாரு. நீங்க சாத்தாங்குளம் வழக்கு எடுத்தா கூட 75% விசாரணை செய்தது சிபிசிஐடி. எல்லா கைதுகளையும் செய்தது சிபிசிஐடியோட ஏடிஜிபி மிஸ்டர் சங்கர். இவர்கள் எல்லாம் போற்றாமல் நாங்கள் என்ன விமர்சனம் செய்வதா? இது போன்ற ஆபீசர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் நிலைப்பாடு எடுக்கிறதா? சாரி, உங்களுக்கு உங்கள் காவல்துறையை வந்து கை கழுவுவதற்கு வசதியாக இருக்கும். காரணம், நீங்கள் மேலே இருக்கக்கூடிய யாரையோ பாதுகாக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை மனித உரிமை அரங்கிலிருந்து பணியாற்றக்கூடிய எங்களுக்கு நல்ல ஆஃபீஸர்ஸ் பக்கம் நிற்பது எங்களுடைய கடமை. தவறானவர்களை சுட்டி காட்டுவதே எங்கள் பொறுப்பு. அது தைரியமாக சொல்லுவோம், யாராக இருந்தாலும் சொல்லுவோம். ஆனால் நேர்மையாக காவல்துறை இருக்கிறார்கள் என்ற குரலையும் நாங்கள் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருப்போம். அவர்கள் மதிக்கிறார்கள் மதிக்கல, அது அடுத்த விஷயம். உண்மை தவிர வேற விஷயங்கள் பேசாதவர்கள் என்ற பெயர் எங்களுக்கு இருப்பது தான் மரியாதைக்குரிய பெயர். எங்களுக்கு அரசியல் பின்படம் கிடையாது. நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய குரல் கிடைக்காது. யாரும் மறந்துடாதீங்க, சித்திரவதைக்கான பயணம் என்பது என்னை போன்றவர்களுக்கு 1980 ஆரம்பித்திருக்கிறேன். 82ஆம் ஆண்டு முகமது அலி நம்ம
கட்டபொம்மன் சிலையில் கட்டபொம்மன் 2 வாரங்கள் நிகழ்வை PUCL உடைய மாவட்ட செயலாளர் என்ற முறையில் நான் நடத்தினேன். முன்னின்று நடத்தினேன். என்னுடைய தலைவராக டாக்டர் AR வெங்கட்ராமன், அமெரிக்கன் காலேஜ் பேராசிரியர், அப்போ மறைந்த டாக்டர் AR வெங்கட்ராமன் தான் தலைவர். ஜஸ்டிஸ் தார்குண்டே வந்திருந்தார். இங்கே பின்னே நீங்கள் பார்க்கக்கூடிய KG கண்டம்ரான் அவர்கள் அதில் பங்கெடுக்க வந்தார். PV பக்தவச்சலம், அப்போ உயிரோடு இருக்கும் PV பக்தவச்சலம், அஜிதா வழக்கறிஞருடைய அப்பா வந்திருந்தார். ஒரு பெரிய நிகழ்ச்சி, 2 வார நிகழ்ச்சி. காவல் சித்திரவதைக்கு எதிராக நடந்த நிகழ்ச்சி 1982ஆம் ஆண்டு 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு நடந்தது. அதில் தாக்குதல் நடத்தியது யார்? என்னை பிடிக்கணும், அன்னைக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா என்னை எலும்பு எண்ணக்கூடிய அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. B4 போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பிடிக்க வேண்டியவனை பிடிக்கலன்னு சொன்னாங்க. எங்களுடைய பாதை 82லிருந்து 25 வரைக்கும் வந்திருக்கு. சாதாரண பாதை கிடையாது. அதனால இந்த நீதிமன்றத்துடைய CBI சார்ந்த ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுத்தது அதற்காக எடுத்தோம். தாமதத்தை கருத்தில் எடுத்தோம். சாத்தாங்குளம் வழக்கு 252 நாட்கள் தான் நடந்திருக்கு. வெறும் 205 வருஷத்துல. இது ஒரு அவமானம் இல்லையா? யாருக்கு அவமானம்? நீதித்துறைக்கு அவமானம். ஏன்னா 3 நீதிபதிகள் மாறி இருக்காங்க. யாருக்கு அவமானம்? உயர் நீதிமன்றத்துக்கு அவமானம். போஸ்டிங்ஸ் போடுறதெல்லாம் யாரு? இவங்க அதெல்லாம் கவனமாக செலுத்த வேண்டாமா? எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களை இந்த 1980லிருந்து இது வரைக்கும் உசுப்பி கொண்டு இருக்கக்கூடிய 45 ஆண்டுகள் நாங்கள் இந்த பணியில் இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து எங்களுக்கு அரசியல் சாயை யாரும் பூசாதீர்கள். அதை தாண்டி நிற்கக்கூடியவர்கள் மறந்துடாதீங்க. மாண்புமிகு கலைஞர் அவர்கள் அவருடைய இல்லத்தில் எந்த முகமது அலி எங்களை 1982ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 32ஆம் தேதி கட்டபொம்மன் சிலையில் அழிக்கிறதுக்கு முன்னின்ற அலுவலரோ அதே அலுவலர் தான் நடு இரவில் கலைஞருடைய வீட்டுக்கு சென்று தர என்று ஐயோ 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 என்று கலைஞர் கத்தக்கூடிய அளவுக்கு இழுத்தது அதே முகமது அலி. அன்னைக்கு வழக்கு அதே கலைஞர் சார்பாக கலைஞருடைய ஒப்புதல் இல்லாமல் பொதுநல வழக்காக தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு கொண்டு சென்றதும் நான் என்பதை பதிவு செய்ய. எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் சரித்திரத்தை மறந்து விடுறாங்க. ஏதோ இது திமுகக்கு எதிரான ஒரு செயல்பாடு நினைக்கிறாங்க. திமுகக்கு எதிரான செயல்பாடு கிடையாது. சித்திரவதைக்கு எதிரான செயல்பாட்டில் நாங்கள் அனைவரும் கூடி செய்கின்ற சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக செய்கின்ற பணி என்பதை பதிவு செய்கிறேன். ஆகவே CBIக்கு போயிடுச்சு. நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். நீதிமன்றம் அந்த எதிர்ப்பை உள்வாங்கி, அதாவது நீதிமன்றத்துடைய மெஜஸ்டி அதுலதான் இருக்கு. தாமதத்திற்கு ஆன்சர் பண்ணாங்க. 30 நாட்களில் முடிக்க வேண்டும் என்ற கட்டளை இட்டார்கள். நேற்றை வரைக்கும் CBI கவுன்சில்கிட்ட யார் விசாரணை அதிகாரின்னு கேட்கிறாங்க. 1ஆம் தேதி ஆர்டர் வந்துருச்சு இல்ல, 1ஆம் தேதி கவர்மெண்ட் போட்டுருச்சு இல்ல, கெசட்ல வந்துருச்சு இல்ல, 2ஆம் தேதி என்ன யாரை போட்டிருக்காங்கன்னு நேற்று வரைக்கும் அவங்களால யார் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பேர் கூட சொல்ல முடியல. இதுதான்டா CBI என்றது நான் சொல்றேன். என்ன தப்பு இருக்கு? நான் CBI திட்டுறேன்னா, CBI ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய ஹைரார்கிக்கல் இன்ஸ்டிடியூஷன். முடிவுகள்லாம் டெல்லியில் எடுக்கணும். டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதும் கரெக்டு தான். இதனாலதான் தாமதம் ஏற்படும் சொல்றேன் தவிர இருக்கக்கூடியவர்கள் அல்லது காசு வாங்கக்கூடியவர்கள் விலை போவார்கள்னா நாங்கள் சொல்லலை. தாமதப்படுத்துவார்கள். ஸ்டெர்லைட்ல என்ன இருக்கு? கண்டிப்பா அங்கே அரசியல் இருக்கும். இந்த அரசியலின் காரணமாக ஸ்டெர்லைட்ல வருது. எல்லா கேஸ்லயும் அரசியல் வருதுன்னு நான் சொல்ல வரேன். நாம இன்னைக்கு போற்றக்கூடிய பல தமிழகத்தில் நாம் பெருமையாக நினைக்கக்கூடிய பல அதிகாரிகள் CBIலையும் வேலை செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம மறந்து பேசிட வேண்டாம். அவங்களும் அங்கே CBIயில் இருந்திருக்காங்க. அதனால CBI பெரிய நிறுவனம் காரணத்தினால தான் இந்த சின்ன வழக்கு அவங்ககிட்ட கொடுத்துடாதீங்கன்னு சொல்றோம். என்னைய கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, சரி நீ பதவி எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும், டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும், அப்புறம் நீ CBI FIR ஒன்று போடுவ, அதெல்லாம் நேரம் ஆகும், உனக்கு 30 நாள் இன்வெஸ்டிகேஷன் டைம், ஆக மொத்தம் 20/8/25க்குள்ளார சார்ஜ் ஷீட்டை கன்சர்ன் கோர்ட்டில் நீ ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பாகம். அந்த CBI உடைய அதிகாரி பொறுப்பேற்றவுடன் ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியல்கிட்ட வந்து ஏற்கனவே நம்முடைய மேஜிஸ்ட்ரேட் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து வாக்குமூலங்கள், அவருடைய அறிக்கை, அவர் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் மொத்தத்தில் அவங்கள ஒப்படைக்கலாமான்னு கேட்டாங்க. எங்கிட்ட அறிக்கை கொடுக்கலாமான்னு எங்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொன்னோம். காரணம், அந்த அறிக்கைக்கும் அவர்கள் பெறுகின்ற வாக்குமூலத்திற்கும் முரண்பாடு எங்கே ஏற்படக்கூடாது, குற்றவாளிகளுக்கு சாதகமாக என்ற காரணத்தினால் கொடுங்கள் என்று கூறினோம். ஏன்னா அது ஒரு உண்மை அறியும் குழுவாக தான் அந்த நீதிபதி செயல்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உயர் நீதிமன்றத்தை மட்டும் பாராட்டுவது சரியில்லை. அந்த உயர் நீதிமன்றத்துக்கு பின்னே இருந்து அமைதியாக பேர் கூட 1-2 இடங்களில் தான் வந்திருக்கோம்.
செயல்பட்ட அந்த மாவட்ட நீதிபதிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக கூறுகிறேன். வேற எந்த விதத்தில் சொன்னாலும் வக்கீல் நீதிபதிக்கு நன்றி சொல்கிறாங்க. நாங்கள் வக்கீல் நீதிபதிக்கு நன்றி சொல்கிறதில்ல, சிஸ்டமுக்கு நன்றி சொல்கிறோம். இது சிபிஐ பொறுத்த வரைக்கும் வந்தது, தகவல் எப்படி பெரட்டுவது எட்ஸெட்ரா. இந்த சிபிஐக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கும்போது நேற்று கொடுத்த தீர்ப்பில் 2 விஷயம் இங்கே கூறியிருக்காங்க. ஒன்று சாட்சிகளை பாதுகாக்க வேண்டும். அதனால் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2018 உச்ச நீதிமன்றத்துடைய ஜஸ்டிஸ் சிக்ரி தீர்ப்பில் அது வருது. அதன்படி எல்லா சாட்சிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது உங்கள் சேனல் மூலமாக சொல்ல விரும்புகிறேன், எல்லா சாட்சிகளுக்கு சார்பாகவும் நாங்கள் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் மனுவும் போட போகிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாருடைய வீட்லேயும் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். யார் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு நீங்கள் அரசு வாகனத்தில் கூட்டிகிட்டு போகணும் போன்ற விஷயங்கள்லாம் அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் இருக்குது. அதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு மனு போட. ப்ரொடெக்ஷன் இருக்கிறதே பெரும்பாலும் வெகு மக்களுக்கு தெரியலையோன்னு தோணுதே. தெரியலன்றது உண்மைதான். காரணம், அன்று இரவு கொண்டு செல்ல நடவடிக்கை வந்திருந்தா தானே அது கொஞ்சம் அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும், விழிப்புணர்வு ஏற்படும். இது வரைக்கும் சாட்சி சொல்லியிருக்கிறதுல நவீன் சொல்லியிருக்காரு, தம்பி அஜித்குமார் தம்பி. அருண் சொல்லியிருக்காரு, அருண் மருத்துவமனையில் இன்னைக்கு இன்னும் இருக்காரு நினைக்கிறேன். அருண் சொல்லியிருக்காரு. பிரவீன் சொல்லியிருக்கார். பிரவீன் அங்கே அதே டெம்பிளில் வேலை செய்யக்கூடிய பணியாளர், அந்த மிளகாப்பொடியை வாங்கின ஆள். அவர் வேற ஒன்றும் பண்ணல, அங்கே ஒரு மாதிரி அசால்ட்டாக உட்காந்து நின்றுட்டு இருந்திருக்காரு. யாரோ போகிறாங்க விசாரணைக்கு, என்னடா இவ்வளோ அசால்ட்டாக நிற்கிறேன். இந்த ஒரு காரணத்துக்காக அவனுக்கு சட்டையை பிடிச்சி இழுத்து உள்ளார கூட்டு போய் அடித்து காதில் அடித்ததில் அவனுக்கு இடது பக்கம் காது கேட்கவில்லை. ஆகவே பிரவீன் பேசினார். இது போக இன்னும் 2 பேர் தலைமறைவாக இருக்காங்க. ஏன் என்ற கேள்வி நான் கேட்கறத விட நீதிமன்றம் தனக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ பயம், சித்திரவதையால் அவ்வளோ பயம் அவங்களுக்கு. அவங்க என்ன தப்பு செஞ்சவங்களா? அவங்க தான் கலாவண்ணாங்களா? அவங்களுக்கு பயம். இந்த சிஸ்டத்துக்கு நமக்கு சம்மந்தம் வேண்டாம்ப்பா. இந்த காக்கி சட்டைக்கும் கருப்பு சட்டைக்கும் அப்பாற்பட்டு எங்கள் வாழ்க்கையை கொண்டு போனால் நம்ம நிம்மதியாக இருப்போன்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடியவர்கள். இது போன்ற நபர்களுக்கும் இன்னும் நம்ம நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு நீதிமன்றமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை பயன்படுத்தணும்னு சொல்லி ஆணையில் போட்டிருக்காங்க. 3வது நான் எழுப்பிய விஷயம் 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணிங்க, 5 பேரை கைது பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு கைது பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கைது யார் பண்ணுறதெல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் உயர்காவல் அதிகாரிகளுடைய தலையீடு இல்லையா? யார் அந்த சார்னு கேட்கும்போது இதெல்லாம் இருக்குல்ல, டெல்லியிலேருந்து அதிகாரிங்கிறாங்க. நான் அதெல்லாம் அந்த சாரெல்லாம் நான் போகலை. அந்த சார் இருக்கட்டும். ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் தான் காவலில் இருந்த அஜித்தை ஸ்பெஷல் டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். அப்போ அவருக்கு பங்கு இருக்கு, பொறுப்பு இருக்கு. அப்போ யார் கமாண்ட் கொடுத்து கையில் ஒப்படைக்கிறாரோ அவருக்கு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம் பிரின்சிபல் ஆஃப் கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தவர் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யாருடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்? மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் இப்போ சஸ்பெண்டட். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய சரித்திரம் தனியாக இருக்குது. அவருக்கு ஒரு பட்டியலே இருக்குது. அவர் யார் என்று ஒரு பட்டியல். தவறு செய்பவர்கள் உடனடியாக அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அவரை தண்டிக்கப்பட்டால், யாராவது ஒரு சீனியர் ஆஃபீஸர் அவங்களை கேள்வி கேட்டாங்கன்னா திருந்துவார்கள். நீங்கள் யாரும் கேள்வி கேட்காமே வளர்ந்து டிஎஸ்பி ஆகிட்டிங்கன்னா இப்படி பொறுப்பற்ற தனங்கள் வரும்போது தான் நீங்கள் மாட்டுகிறீர்கள். நேரடியாக நீ ஏதோ கொடுத்தியா கொடுக்கலையான்றது உன்னுடைய சிடிஆர் சொல்லும். நீ சிடிஆரில் பேசுறியா வேறு ஏதோ விதத்தில் பேசுறியான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்பெஷல் டீம் உங்களுடைய டீம், உங்களுடைய ஒப்புதல் எல்லாம் வேலை செஞ்சுதான் முழு பொறுப்பு. அவங்க 303 எஃப்ஐஆர்லேயே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவரிடம் கூறிட்டு இருந்தோம், டிஎஸ்பிகிட்ட கூறிட்டு இருந்தோம், நாங்கள் தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், நல்ல விசாரின்னு சொன்னாருன்னு. அந்த அவர்களுக்கு புரிய மொழியிலே அவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது, போலீஸோடைய கிராமர். நல்ல விசாரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நல்ல விசாரிக்கக்கூடிய நபராக அவர் மாறிட்டார். இப்போ அவரும் ஒரு மூத்த அதிகாரி தானே. போன்று இந்த மாதிரி யாரெல்லாம் மூத்த அதிகாரிகள் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ, அது ஏடிஎஸ்பி சுகுமாரனாக இருக்கலாம், அல்லது எஸ்பியாக இருக்கலாம், அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம், யாருன்றதெல்லாம் யூகம் பண்ண வேண்டாம். எல்லாம் சாட்சியத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக அந்த பார்வையில் பார்க்க வேண்டிய ஒரு வழக்கு. இல்லை என்றால் சார்ஜ் ஷீட் போட்டாலும் 173(8) அந்த சார்ஜ் ஷீட்டை கொஸ்டின் பண்ணுவோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யும். விடவே மாட்டோம், கடைசி வரைக்கும் விட மாட்டோம். உயர் காவல்துறை அதிகாரிகள் இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தயவுசெய்து அது மாதிரி பொய்யை பரப்பி அவர்களே செய்து விட்டார்கள் என்று இந்த தயவுசெய்து இந்த வழக்கில் சொல்ல வேண்டாம். குறைந்தபட்சம் 3 அதிகாரிகளுக்கு பங்கு இருக்குது.
இந்த 3 அதிகாரிகள் பேரும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதை ஒரு வழக்கில் நீங்கள் மூத்த அதிகாரிகளை பிடித்தால்தான் மூத்த அதிகாரிகள் இது போன்ற செயல்களுக்கு ஆளாக மாட்டார்கள். பல வழக்குகளில் ஏடிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடியவர்கள் பல உண்மைகளை மறைக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எஸ்பிஸ் சின்ன வயசுக்காரங்களாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்தஸ்தில் இந்த ஏடிஎஸ்பிஸ் தான் பணி செய்கிறார்கள். மேலதிகாரிகள் நம்புகிறார்கள். அவர் நம்பிக்கைக்குரிய மேலதிகாரிகள் வைத்துக்கொண்டு ஒரு நம்பகத்தன்மையை மட்டும் வளைத்து கொண்டு பெரிய தவறுகள் செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்காங்க. எல்லாரும் சிக்க மாட்டாங்க சார். ஒருவன் சிக்கினானா அது எல்லாருக்கும் பாடமாக மாறும். அதனால் இந்த கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், காம்பன்சேஷன் பேசின உடனே நீதிமன்றம் அது சரிதான், இவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ நான் அழுத்தி சொன்னது, நான் அஜித்குமார் கேஸ்க்காக மட்டும், அஜித்குமார் குடும்பத்திற்காக மட்டும் பேசவில்லை. சேர்த்து அஜித்குமாருக்கு என்னெல்லாம் சித்திரவதை நடந்ததோ அதே அளவுக்கு சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவன் தான் அருண். உயிரோடு இருக்காரு, அவ்வளோதான். உயிரோடு இருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம நவீன், நம்ம பிரவீன் காது கேட்கல பண்ணி. அப்புறம் இன்னும் 2 பேர் மறைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். சித்திரவதை என்பது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். அந்த சட்டத்துக்கு புறம்பான அந்த வன்முறையை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து உண்மையை பெறுவதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்ல குற்றவாளிகள், வெவ்வேறு செக்ஷன்ஸில் குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகளை இந்த மாதிரி டார்ச்சர் பயன்படுத்தியதற்கு காம்பன்சேட் பண்ணுன்ற எந்த தீர்ப்புகள் மூலமாக அஜித்குமாருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அந்த தீர்ப்பு இவர்களுக்கும் பொருந்தும் என்பதை இந்த நேரத்தில் கூறி, காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள், காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய பிசிக்கல் வன்முறைகள், காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய மனரீதியான வன்முறைகள் எல்லாமே தான் ஐநா சபையினுடைய கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சரில் சித்திரவதை என்று தீர்மானப்படுகிறது. நம்முடைய நாடு அதை இன்னும் ராட்டிஃபை பண்ணல. நம்முடைய நாடு இன்னும் அதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரல. அதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்கிறோம், சிபிஐக்கு அனுப்பி கை கழுவி அடுத்த வேலைக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு இன்னும் சில பணிகள் இருக்குது. ஒன்று, அஜித்குமார் பேரில் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான நேரம் இது. உங்களுக்கு நாட்டின் மக்கள் மேல் நம்பிக்கை இருந்தால், இந்த காவல்துறை தவறு செய்கின்ற காவல்துறை திருத்தப்பட வேண்டும் என்ற உண்மையான நகர் இருந்தால், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வதை கேட்பதை விட இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு அரசியல் சாயம் இல்லாமல் உங்களுக்கு பரிந்துரை எடுத்து வைக்கக்கூடிய, சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் வைக்கக்கூடிய ஒரு கூட்டு டிமாண்ட் என்னன்னா, அஜித்குமார் சட்டம் என்ற சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறேன். தோழத்தியாகவும் அதை முன் வச்சாரு. உங்கள் கூட்டு இயக்கம் சார் தான் வச்சிருக்கீங்க? ஆமாம், அது கூட்டு இயக்கத்தின் சார்பாக வைக்கிறது. அதனால் எங்கள் தலைவர் அதனால் அவர் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறோம், கீதா பாண்டியன் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறோம். ஏன் அஜித்குமார் பேரில் சொல்கிறோம்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறீங்க, மாநில கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதற்காக ஜஸ்டிஸ் முருகேசன் தலைமையில் ஒரு நல்ல மதிப்புக்குரிய நீதிபதி தலைமையில் நீங்கள் ஒரு குழு ஏற்பாடு பண்ணி பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரகசியமாக வச்சுருக்கீங்க. ஆனால் மாற்று இருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், சட்டமே இல்லாத பட்சத்தில் ஒரு மாநிலம் முன்னின்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என்றால், நீங்கள் தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முதல் மாதிரி சட்டத்தை உருவாக்கிய அரசாக, மாநில அரசாக இருப்பீர்கள் என்ற காரணத்தினால் தான் இந்த பரிந்துரையை வைக்கிறோம். வீடு வீடாக போய் உங்களுடைய ஆட்கள்லாம் வெவ்வேறு திட்டங்கள் சார்ந்து எல்லாத்தையும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பணியெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் அரசியல் ரீதியாக செய்யுங்கள். மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும், சாதாரணமாக ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சித்திரவதைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மாட்டுகின்ற ஒரு செயல்பாடு இருக்குன்னா, இந்த அஜித்குமார் சட்டம் சித்திரவதையை தடுப்பதற்கான இருக்கக்கூடிய ஒரு சட்டம். சட்ட நிபுணர்களை வைத்து கேளுங்கள், நீதிபதிகளை வைத்து கேளுங்கள். நீங்கள் வெறும் ஜஸ்டிஸ் சந்துரு வச்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் சந்துரு கொண்ட எல்லா அறிக்கையும் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தேவையா அதுலேருந்து ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிறீங்க, அந்த அறிக்கையை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னு புரியல. ஜஸ்டிஸ் சந்துருவை நம்புறீங்க, ஜஸ்டிஸ் தம்புவிட்ட பொறுப்பு கொடுக்குறீங்க. ஜஸ்டிஸ் சந்துருவுடைய பெருந்தன்மையில் எனக்கு காசெல்லாம் வேணாம், எனக்கு ரெமுனரேஷன்லாம் வேணான்னு சொல்லி வேகமாக பணி செய்கிறார். அவர் அறிக்கையை ரகசியமாக வச்சுக்கிறீங்க. இதில் என்ன இது அசிங்கம் இல்லையா? அது ஒரு நீதிபதியை கேவலப்படுத்துறதுல வெவ்வேறு விதங்கள் இருக்குது. இதில் இது ஒரு விதம். அவர்கிட்ட அறிக்கையை வாங்கிக்கிறது, அப்புறம் அந்த அறிக்கையில் இருக்க சில பாகங்கள் மட்டும் ஜஸ்டிஸ் தந்துரூர் ரிப்போர்ட்டில் ஜஸ்டிஸ் தந்துரூர் ரிப்போர்ட்டில் வந்ததுன்றீங்க. ஆனால் அதை அமலாக்கம் பண்ண மாட்டேறீங்க, வெளிப்படை பண்ண மாட்டேறீங்க, வெளியே கொடுக்குறது இல்லையே. உங்கள் ஸ்டேட் போலீஸ் கமிஷன் அறிக்கையை எங்கேயோ வெளியிட்டிருக்கீங்களா?
இப்போ ஜஸ்ட் சிடி செல்வத்துடைய 5th கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு, பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்ற அரசாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட்னு சொல்கிறவங்க எல்லாத்துலேயும் ரகசியமாக, நீங்கள் இப்படி ரகசியமாக அங்கே இருக்கிறதுனால தான் உங்கள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வக்கீலுக்குன்னு ரகசியமாக எதையும் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேன்றோம். மேலே எப்படியோ அப்படி தான் கீழே, மேலே எப்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற அரசில் அதில் தான் உங்கள் வழக்கறிஞர்கள் நடந்துக்கிறாங்க. நாங்கள் வெளிப்படையாக சொல்வதற்கு அரசை விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த போக்கு மாறணும். ஆகவே நல்ல நிபுணர்களை வைத்து, எங்களை வைத்து என்று கூறவில்லை, நல்ல நிபுணர்களை வைத்து, நீங்கள் நம்பக்கூடிய நிபுணர்களை வைத்து, ஏற்கனவே ஜஸ்டிஸ் ஏபி ஷா நம்முடைய உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக, டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக, லா கமிஷனுடைய சேர்மனாக இருந்தவர், அவரை வைத்து அவர் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரைவு இருக்கு. இந்த வரைவை பேசிக்காக பயன்படுத்தி கொண்டு சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை உங்களுக்கு பாஜக அரசிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அஜித்குமார் சட்டத்தின் மூலமாக கொடுங்கள். கைக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு அஜெண்டாவை கொடுக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு அரசு தயாரா என்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள், SC/ST ஆக்ட்ல எப்படி ஒரு முழுமையான ஒரு சட்டம் வந்ததோ அதே போல SC/STக்கு வந்து நீங்கள் சாதாரண சட்டத்தை பயன்படுத்தலாம், அது போதாது. அது விசேஷ சட்டம் கொண்டு வரணும்னு எப்படி மைய அரசு கொண்டு வந்ததோ, எப்படி நீங்கள் அதை ஆதரித்து இருக்கீர்களோ, அதே போல் சித்திரவதைக்கு எதிராக நீங்கள் ஒரு முழுமையான சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டு, இறுதியாக சொல்வது, சிசிடிவி கேமரா பாதுகாப்பது தான் மிக மிக முக்கியம். இன்றைக்கி உங்கள் அரசினுடைய காவல்துறைக்கு வெவ்வேறு இடங்களில் இடைஞ்சல்கள் எங்கே வருதுன்னா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை யாரும் கொடுப்பதில்லை. உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறீங்க எல்லா ஸ்டேஷன்லையும் கேமரா இருக்குன்னு. நான் 22ஆம் தேதி சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு போகணுன்னு சொன்னால் 20 பொம்பளை பிள்ளைங்களை அனுப்பி கான்ஸ்டபிள்ஸை சுற்றி வளைச்சு உள்ளார வரக்கூடாதுன்றீங்க. ஏன் நான் என்ன காவல்துறையில் என்ன காவல் நிலையத்தில் போய் உள்ளார போய் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் காவல் நிலையத்துக்குள்ளாரே வர எனக்கு ஆசை இல்லையே, விட்டுரு. வெளியே போஸ்டர் இருக்கான்னு மட்டும் பார்க்குறேன்னு சொன்னேன். முடியாது. அங்கே ஸ்டீஃபன் சொல்ல இன்ஸ்பெக்டர் என்னை தடுத்தார். யாராவது அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? அவர் நல்லவராக இருக்கட்டும், ரொம்ப நேர்மையானவர்னு கேள்விப்படுறேன். கீழ்மட்டத்திலிருந்து வளர்ந்து அந்த பதவிக்கு வந்தவர் என்ற அதெல்லாம் எனக்கு எந்த குறைபாடு இல்லை. ஹென்ரியை ஏன் தடுத்தார்? டிஎஸ்பியை எனக்கு கூட்டிகிட்டு போய் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு க்ரீன் டீ கொடுத்தார். நான் கேட்டது, ஏன் கேமராவை எடுத்துட்டு அந்த ஸ்டேஷன் வாசலில் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி வாசலில் போஸ்டர் போட்டிருக்கான்னு கேட்டேன். இந்த வழக்கின் விளைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டிஸ், ஸ்டேட் லெவல் ஓவர்சைட் கமிட்டிஸ், சிசிடிவி கேமரா ஃபுட்டிங்ஸ் யார் கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கும். இந்த காவல்துறைக்கு பாடம் கற்பித்தது யார் என்றால் தேவதானப்பட்டி ரமேஷ் என்று கூற விரும்புகிறேன். தேவதானப்பட்டி பகுதியில் வந்து ஒரு எஸ்பி இருக்கார். அந்த எஸ்பி யாராக இருக்கட்டும், பேர் பற்றி பிரச்சனை இல்லை. அந்த எஸ்பி டிஎல்ஓசியில் ஒரு மெம்பர். என்னைக்காவது இந்த காவல் நிலையங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அவர் பார்த்துருக்காரா? அவர் பார்க்கணுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அவரால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சின்ன டீம் போட்டியப்பா இது எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்கள், எங்கிட்டாவது யாரையாவது அடிக்கிறவன் அவமரியாதையாக செய்கிறவன் ஏதோ இருக்கான்னு பாருப்பா, அந்த ஆஃபீஸர்ஸை பிடிச்சி நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு எஸ்பி செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த 14/1/25 பொங்கல் அன்னைக்கு தேவதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் அப்துல்லாவும் அந்த மற்ற சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்ஸும் எஸ்எஸ்ஐயும் கான்ஸ்டபிள்ஸும் செஞ்சது உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும். நீங்கள் எப்போ கேட்டாலும் சிசிடிவி கேமரா இல்லை, சிசிடிவி கேமரா கிராஷ் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆகலை, அழிச்சு போச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டே ஓட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு கேவலமாக இல்லையா? நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா? உங்களையும் பல்வீர் சிங்கையும் நான் ஒரே சமமாக போட்டு பார்க்கணுமா? அதை விட உயர்ந்தவர் இல்லையா நீங்கள்? தயவுசெய்து நீங்கள் செய்யாத பணியை யார் செய்திருக்கிறார் என்றால் ரமேஷ் செய்திருக்கிறார். ஆனால் ரமேஷ் வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்கல, வேற யாரோ ஒரு வழக்கில் அவர் கேட்ட சிசிடிவி கேமரா நம்ம முட்டாள்கள் இருக்காங்களே சிஸ்டத்தில் இதை அவுத்து விட்டுட்டாங்க வெளியே. இது வந்ததுனால ரமேஷ் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கவனத்திற்கு அழைக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார். ஈஸி அவர் தான் கால் டு ஆக்ஷன் ஆஃபீஸராக மாறிட்டார். அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், எஸ்சி வகுப்பை சார்ந்தவர். ஆமாம், அன்னைக்கு வந்து தண்ணி போட்டதின் காரணமாக ஏதோ ஒரு பஸ்ஸு தகராறில் ரோட்டில் இருந்திருக்காரு. தண்ணி போட்டவங்கள வேற எங்கே போய் தண்ணி போட்டார்? நம்ம டாஸ்மாக் கடையில் தானே போட்டார். அரசுக்கு தானே ரெவன்யூ வாங்கி கொடுத்தாரு. நீ எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிற. அவன் பொங்கல் அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காரு.
அவரை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தேன்னா ஒரு அரை மணி நேரத்தில் தெளிவாயிருப்பார், அனுப்பியிருக்கலாம். நீங்கள் வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதுக்கு போட்டு அடிக்கிறது. அவர் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அப்துல்லா அவரை காலால் எட்டி உதைத்தார் என்பது அது காட்டுது. இந்த அப்துல்லாவை நம்ம எட்டி உதைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோ அசிங்கம். நான் அப்துல்லா என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன், அப்துல்லா என்ற சமூகத்தை சொல்லலை, அப்துல்லா என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன். இந்த அவமானத்தை யாரும் செய்யக்கூடாது. ரமேஷ் போன்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் சிசிடிவி கேமராவை இந்த ஆட்சி சீரியஸாக எடுக்கணும். இதை பற்றி ஏதோ பரிந்துரை வரும்னு பார்த்தா இந்த மாநிலத்தினுடைய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் தேவாசீர்வாதம் இந்த ஊரில் சிஓபியாக இருந்தார். இங்கே எப்படி செயல்பட்டார்ன்றதான் நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் மனசாட்சிக்குள்ளாரே வச்சுக்குவோம். ரொம்ப நேர்மையாக செயல்பட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் செஞ்ச தப்பெல்லாம் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம அதை பற்றி இப்போ பேசுகிற நேரம் இல்லை. ஆனால் அவர் நடத்துகிற கூட்டத்தில் முதல் விஷயமா இது பேசியிருக்க வேண்டாமா? முதல் சிசிடிவி கேமரா சார்ந்து எந்த புகாரும் வரக்கூடாது. ஸ்டேட் லெவல் ஓவர்சைட் கமிட்டி கூட்டங்கள் நடக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட்டம் நடத்தணும். எல்லா எஸ்பிஸும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்காங்க. 80 எஸ்பிஸ் இருந்திருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அதை சொல்லியிருக்க வேண்டாமா? நாங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்த இவர் சைலேந்திர பாபு 41 கட்டளைகளை 14/6/22 கொடுத்தாரு. அதை அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? இதை நீங்கள் செய்யவில்லை என்ற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கு. ஆகவே நீதிமன்றம் சரியாக செயல்பட்டிருக்கு, வேகமாக செயல்பட்டிருக்கு. இந்த நாட்டினுடைய மற்ற நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டிருக்கு என்று இந்த நேரத்தில் நாம் போற்ற வேண்டும். இதில் பலர் நீதிமன்றத்தில் வாதாடினார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய புகார்தாரராக இருந்த அந்த இளம் வழக்கறிஞர் எல்லா இளம் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான இளம் வழக்கறிஞர் என்பதை இந்த நேரத்தில் பாராட்ட விரும்புகிறேன். முதல் நாள் அவரை அணுகும்போது தயங்கினார், பயந்தார். இந்த மாதிரி ஒரு மனுவில் போட்டால் நம்மளை ஏதோ தீர்த்துருவாங்க. நான் திருப்போணத்திற்கு புகழ் யார் என்றால் நாங்கள் அல்ல. அந்த புகழ் அந்த கார்த்திக் ராஜா கூறி அவர்களும் கணேஷ்குமாரும் இணைந்து இந்த ஒரு வாரம் பணி செய்ததன் காரணமாக தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜியுடைய அறிக்கை வந்தது. தொடர்ந்து அவர்கள் சிபிஐக்கும் உதவுவார்கள். உண்மை வர வரைக்கும் அவர்கள் பணி செய்யக்கூடிய பணியாளர்களாக, சட்டத்தின் பணியாளர்களாக, அரசியல் சாசனத்தினுடைய பணியாளர்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து பணி செய்வோம் என்று கூறுகிறோம். இந்த தீர்ப்பு கண்காணிக்க வேண்டிய தீர்ப்பு கண்காணிப்போம். இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கதான் பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நீதிமன்றத்துக்கு எப்போவும் நாடுவதற்கு தயார் நிலையில் இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உத்தரவாதம் கூறுகிறோம். தயவுசெய்து இதற்கு மேலே இதில் அரசியல் படுத்த வேண்டாம். இந்த நிக்கித்தான் என்ன ரொம்ப நாளாக ரொம்ப பேர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூல வழக்காகவும் இருக்கு. அந்த என்னாச்சுன்னு தெரியல. நான் அதை ஒதுங்கிட்டே இருந்தேன். தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியில் இந்த வழக்குடைய திசை மாறக்கூடாது. நல்ல வேளை நீதிமன்றத்தில் அது பேசப்பட்ட பொருளாக மாறி அந்த 302 எஃப்ஐஆர் சேர்த்து இந்த 303 எஃப்ஐஆரோட இணைந்து சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ நிக்கிதாவை பாதுகாக்க வேண்டியது, நிக்கிதாவை விசாரிக்க வேண்டியது, நிக்கிதா மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐயுடைய பொறுப்பாக மாறிடுச்சு. அந்த பாரத்தை சிபிஐக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் இறுதியாக மகிழ்ச்சியுடன் கூறி, நிக்கிதா மேலே உறுதியாக அவர்கள் ஒரு அரசு துறையில் பணி செய்கிறார்கள். ஆனால் அரசியல் பின்புலத்தோட அதிகமாக அளவுக்கு தான் பேசியிருக்காங்களே. அந்த அரசியல் துறையில் இருக்கிற காரணத்தினால், அரசு பணியாளராக அவர் இருக்கக்கூடிய காரணத்தினால் அரசே முன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பதையும் இந்த சிபிஐக்கு போயிடுச்சுன்னு நீங்கள் தயவுசெய்து கை கழுவாதீங்க. ஒவ்வொரு முறையும் கை கழுவக்கூடிய அரசாக நீங்கள் இருக்காதீர்கள். சில நேரத்தில் சிரமமான விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த சிரமமான பாரங்களையும் நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொறுப்புடன் இந்த நேரத்தில் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஓகே, இது அஜித்தோட வழக்கு ஒரு லாக்அப் டெத்தை மட்டுமல்லாமல் அதை சுற்றி பல்வேறு வரலாறு இருக்கிறது, உதாரணம் இருக்கிறது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தாமதமும் முட்டுக்கட்டையும் தொடர்ந்து இருக்கத்தானே செய்கிறது. அரசுக்கு பல வகையான கோரிக்கைகளை வச்சுக்கிறீங்க. அதில் 1-2 மறுபிரசனம் செய்து நடைமுறைக்கு வரும்போது தான் அரசுக்கும் ஒரு சமூக நீதி அரசுக்கும் அதுதான் ஒரு முன்னுதாரணம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இது அப்படியே மக்களின் பார்வைக்கும் அரசின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன். விவாதச்சொல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி சார்.